இவங்க இவங்க தான் சங்கீதா. நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஒருத்தங்க இங்க வந்தாங்களே அவங்க. அவங்க பேரும் சக்தி தான். அவங்க ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னு சிவா ஹெல்ப் பண்ணாரு. ஓ, அப்போ அவங்களுக்கும் சிவாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்ப எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அது முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். எங்க இருங்க, சாப்பிட்டு போலாம். இருக்கட்டுங்க, இன்னொரு தடவை வரும்போது சாப்பிட்றேன். வரேங்க. வாங்க சார். வரேன். சரி. ஏர்போர்ட்டுக்கு போங்க. ஃபோட்டோவில் இருக்கிறதா சங்கீதானா, அப்போ சக்தின்னு எதுக்கு ஒருத்தங்க வந்தாங்க? சிவாவுக்கும் சங்கீதாவுக்கும் கல்யாணம் ஆகலை. ஆனால் சக்தின்றவங்க நான் தான் சிவாவோட ஒய்ஃப்னு எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லணும்? இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே யதார்த்தமாக நடந்த மாதிரியும் இல்லை. இது எல்லாம் ஏதோ பிளான் பண்ணி நடந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி யார் சிவாவும் சக்தியும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க? எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த 8 வருஷமா சிவாவும் சக்தியும் பிரிஞ்சிருக்காங்கன்னா அது கண்டிப்பா விதினால இல்லை. விவரமா யாரோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது யாருங்கிறது தான் இப்ப கேள்வி. எதுவா இருந்தாலும் சரி, எது உண்மைன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா சிவாவையும் சக்தியும் நாம தான் ஒன்று சேர்த்து வைக்கணும். சிவா வீட்டில் சொல்றத பார்த்தா சிவா சக்தியை பிரிஞ்சதுலேருந்து கல்யாணம் பண்ணிக்காம சக்தியை நினைச்சே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சக்தி சிவாவுக்கு கல்யாணம் ஆனதா நினைச்சுக்கிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டெல்லியில வந்து பாவம் தனியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. ஆனா சிவாவுக்கும் சங்கீதாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சங்கீதா முழுகாம இருக்காங்கன்னு சொன்னத அதை எங்க கிட்ட கேட்டா வேற ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோவை காமிக்கிறாங்க. அப்ப நாளைக்கு சங்கீதான்னு பார்த்த பொண்ணு யாரு? கண்டிப்பா இதெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி தான் நடக்குது. இதெல்லாம் யாரு பிளான் பண்றாங்கன்றத கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். யாரை பிடிச்சா உண்மையா தெரிஞ்சுக்கலாம். 2 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம்ப்பா. அவ்வளோ நல்லா வேண்டாமா? ஏதாச்சும் 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் பாருங்கம்மா. சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிடலாம். பெருசா எதுவும் பண்ண வேண்டாமா? சிம்பிளாவே முடிச்சிடலாம். அதான் எங்களுக்கு நல்லது. பேசாம கல்யாணத்தை தள்ளி போட்டுடலாமா? எனக்கு ஒண்ணும் இல்லை, இது சரியாயிடும். இதுக்காகலாம் கல்யாணத்தை தள்ளி போட வேணாம். குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கட்டும். நீங்க அவரோட ஃப்ரெண்டா? நான் அவரோட வைஃப். ஹாய் மஹி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிவா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐ அம் குட். மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவங்க தான் சங்கீதா. அண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் விட சொல்லுங்க. நிறுத்துங்க. நீ யார்கிட்டனாலும் போய் சொல்லிக்கோ. என்ன என்னைய மிரட்டுறியா? ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. அப்படியே
வேணா ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. நான் ஏன் வரணும்? நீ போ, என்னெல்லாம் வர முடியாது. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. யார் இவன் என்னைய குறுக்குறுன்னு பாக்குறான்? இந்த ஆள் கிட்ட என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னு தெரியலையே. ஆனா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. எதுக்கும் முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. இப்ப என்ன? மரியாதையா சாரி கேளு. உன் மேல தான் தப்பு. ஏன் மேலதானே தப்பு? சாரி. இது முதல்ல சொல்லியிருந்தா அப்பவே போயிருப்பேன்ல. போய் தொலை. ஆஹா, நம்ம மறுபடியும் பார்த்துட்டே இருக்கானே. இன்னைக்கு சந்திராஷ்டமம் வேற. இங்க இருக்க வேண்டாம், கிளம்பிடலாம். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா, இன்னைக்கு சந்திராஷ்டமம். நில்லுங்க. நாயை கொடுக்க கூடாது. உங்களை தான் நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்கு நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரா? நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்கன்றேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். ஐயோ, ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்டாப். எக்ஸ்கியூஸ் மீ. நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ, யாரு நீங்க? எதுக்கு இப்ப என்ன துரத்திட்டு வரீங்க? நான் சக்தியோட ஃப்ரெண்டு. என் பேர் மஹி. நான் டெல்லியில இருந்து வரேன். அதான பார்த்தேன். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ண. சரி, சமாளிப்போம். இங்க பாருங்க, நான் ஒரு பொண்ணு. உங்க அளவுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல. என்ன விஷயம்னு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. உங்களுக்கு யாருங்க ஓட சொன்னது? ஒரு சிங்க துரத்திட்டு வந்தா பயம் வராதா? அதான் நான் பயந்து ஓடுனேன். அது சரி, நீங்க எதுக்கு என்ன துரத்துறீங்க? அத சொல்லுங்க. உங்க பேரு சங்கீதா தானே? ஆமா, சங்கீதா தான். இத கேக்கதான் இவ்ளோ தூரம் துரத்திட்டு வந்தீங்களா? சிவாவை உங்களுக்கு தெரியுமா? சிவாவா? எந்த சிவா? அப்படியெல்லாம் எனக்கு யாரையும் தெரியாதே. இந்த சிவா. ஆஹா, போட்டு வாங்க போறான். எப்படியோ சமாளிப்போம். இவரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இத பாருங்க, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. ஏங்க, நான் தான் சொல்றேன்ல எனக்கு இவரை தெரியாதுன்னு. இப்ப சொல்லு, உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும், உனக்கு தெரியும்னு சொல்லு. சிவாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஆகலங்க. நான் பாட்டுக்கு நடிச்சுட்டு என் பொழப்ப ஓட்டிட்டு இருந்தேன். இந்த சிவா சக்தி வாழ்க்கையில நான் எப்ப நுழைஞ்சனோ, பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்தா உன்னோட ஃப்ளைட் டிக்கெட். நாளைக்கு காலையில ரெடியாரு, டெல்லிக்கு போகணும். ம்? ஆ, சரி. இந்த ஜென்மத்துல சிவா கண்ணு முன்னாடி நீ வந்துடாத சக்தி. மாமா கண்ணில் நான் படமாட்டேன், நீ என்ன நம்பலாம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த யோகியா? ஆமா. நீ சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? ஒரு நிமிஷம்.
நான் யோகி சாருக்கு ஃபோன் பண்றேன், நீங்களே கேட்டுக்கோங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏய் சங்கீதா, இப்போ எது கால் பண்ற? உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் கால் பண்ணாதானே? உனக்கு பணம் வேணும்னா மெசேஜ் மட்டும் அனுப்பு, கால் பண்ணாதான்னு ஏற்கனவே சொல்லிருக்கல. நான் ஆல்ரெடி இங்க நிறைய பிரச்சனைல இருக்கேன். அதுல நீ வேற. சிவா என்னடானா சக்தியை தேடி இங்க டெல்லியிலே சுத்திட்டு இருக்கேன். அவனை எப்படி சென்னைக்கு அனுப்புறதுன்னு நான் குழம்பி போயிருக்கேன். சிவா கண்ல சக்தி படுறதுக்குள்ள நான் சக்தி கழுத்துல தாலி கட்டி அவளை லண்டன் கூட்டிட்டு போயிடணும். இப்படி நான் பல பிரச்சனைல இருக்கேன். இந்த பார், இந்த ஒரு முறை உனக்கு செட்டில்மெண்ட் பண்றேன். அது கூட சக்தி எனக்கு கிடைக்க நீ ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான். இனிமே நீ எனக்கு கால் பண்ணவே கூடாது. மீறி பண்ண கால் பண்ண உன் போன் இருக்கும். நீ இருக்க மாட்ட, புரியுதா? சார், எதுக்கு இப்ப போனை புடுங்குனீங்க? சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இந்த பக்கம் கிளம்பி போனதுக்கு அப்புறமா நீங்கள் யோகிக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடக்கூடாதுல்ல. சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீறி சொன்னீங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் அந்த யோகி சொன்னதை நான் செய்ய வேண்டியதாக இருக்கும். லூசு பையன், யோகிக்கு கால் பண்ண அவன் தான் கொல்லுவேன்னு சொல்றானே, அப்புறம் எப்படி நான் அவனுக்கு கால் பண்ணுவேன்? போனை வேற புடுங்கிக்கிட்டானே. அப்பா கிளம்பிட்டான். ஹோ, இப்ப என்ன சார் சொல்ல போறீங்க? இது என் ஃப்ரெண்டு சக்தி வாழ்க்கையை கெடுத்ததுக்கு. இது ஃபோனுக்கு வச்சுக்க. இந்த பணத்துக்காக என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்கும் யோகி தான் காரணம். அந்த யோகிய சக்தி ரொம்ப யோகியன்னு நினைச்சு அந்த யோகிய கல்யாணம் பண்ணிக்க போறா. விடக்கூடாது, இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. நம்ம முதல்ல டெல்லிக்கு போவோம், இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா ஏர்போர்ட் போங்கண்ணே. ஓகே சார். अब नहीं होगा. नहीं 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 करूँगा मैं, टाइम मिलना है. हाँ अच्छा ठीक है. சார் என்னங்க சார், என்னையா இது? ஒரு பொண்ணை காணுன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனார்ல சார், அந்த பொண்ணோட போட்டோ ஃபேக்ஸில் வந்திருக்கு சார். நம்ம ஆக்ஷன் எடுக்கலன்னு வேற ஸ்டேஷன் போயிருப்பான். விடியா சார் ஸ்டேஷன்ல இருந்து இல்லை சார், எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கு சார். என்னையா சொல்ற? ஆமாம் சார், இவங்களை உடனே கண்டுபிடிக்கணும்னு ஆர்டர் வந்திருக்கு. யோ யாருன்னு பாரியா? சார் எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து தான் கால் வந்திருக்கோம். எப்படியும் உங்களை தான் கேட்பாங்க சார், நீங்களே பேசுறீங்க சார். என்னையா நீ? ஹலோ, நான் எஸ்பி வரலட்சுமி பேசுறேன். மேடம் சொல்லுங்க மேடம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தேன், பாத்தீங்களா? ஆ இப்பதான் மேடம் வந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாத்துக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, இன்னும் 1 மணி நேரத்துல அந்த பொண்ணோட மொத்த டீடைல்ஸும் என் டேபிளுக்கு வரணும். 1 மணி நேரத்துலயா மேடம்? ஏன் முடியாதா? இல்ல மேடம், 1 மணி நேரத்துல எப்படி மேடம்? அப்போ எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1 வீக் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் மேடம். சரி, நீங்க போனை வச்சிருங்க, நானே இறங்கி 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்படியே நீங்க வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. மேடம் வேலை செய்ய முடியாதவங்களுக்கு எதுக்குங்க ஜாப்? வீட்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. மேடம் 1 மணி நேரம் எதுக்கும் மேடம்? ஒரு 45 மினிட்ஸ் கொடுங்க மேடம், உங்க டேபிளுக்கு எல்லா டீடைலும் வரும் மேடம். சொன்னதை செய்யலனா நான் சொன்னதை செய்ய வேண்டி வரும். பி கேர்ஃபுல். ஓகே மேடம். என்னையா இவங்க? சார் மேடம் என்ன சார் சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? இந்த பொம்பளை வந்ததுலேருந்து எல்லாரையுமே ஆட்டி வைக்கிறாங்கயா. இப்போ நம்ம என்ன சார் பண்றது? யோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
அந்த பொண்ணு வந்து தான் பையனை காணும்னு எழுதி கொடுத்துட்டு போனாலே. அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் எடுத்தா அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நீ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாரு. அப்படியே அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் எங்க இருக்குன்னு தேடு. ஓ ஓகே சார். சார் இதோ இருக்கு சார் அந்த பேப்பரு. ம் குடியா, நல்ல வேலை கிடைச்சது. வண்டி எடு. ஓகே சார். எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் சார். போயிட்டு வந்துடுறேன். பார்த்து. ஓகே சார். இப்போ எதுக்கு இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு? திரும்ப அந்த சிவா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க, என்ன விஷயம்? சாரி சார், ஏன்? நீங்க சொன்ன வேலையை என்னால செய்ய முடியாம போச்சு சார். என்ன சொல்றீங்க? புரியலங்க. அந்த பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு சார். என்னாச்சு? அந்த சிவா எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணி உடனே டீடைல்ஸ் கேட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார். டீடைல் இல்ல, தேடிட்டு இருக்கேன்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? நானும் சொல்லி பார்த்தேன், ஆனா அந்த எஸ்பி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் உடனே கண்டுபிடிக்கலன்னா என் வேலைக்கே உதவி வச்சிருவாங்க சார். ஏங்க, பணத்தை வாங்கிட்டு இப்படி திடீர்னு ஜகா வாங்கினா எப்படிங்க? உங்க பணத்தை வேணா நீங்க திரும்பி வாங்கிக்கங்க சார், என்ன விட்டுருங்க. யோ, பணம் வேணும்னா இன்னும் கேட்டு வாங்கிக்கோயா, ஏதாவது பண்ணியா? சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இது பணத்தை பத்தின விஷயம் இல்லை, என் வேலையை பத்தின விஷயம். அந்த எஸ்பி லேடி ரொம்ப கிடுபிடியான ஆளு. அவ கிட்ட மாட்டினா நான் வாழ்நாள் முழுக்க யூனிஃபார்ம் மாட்ட முடியாம பண்ணுவாங்க சார். இத பாருங்க சார், இது உங்களோட பிரச்சனை, நீங்களே அதை பாத்துக்குங்க, என்ன ஆளை விடுங்க சார். யோ 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 யோ, ச்சே, இன்ஸ்பெக்டர் இப்படி சுத்தப்படுறானே. சரி, இதை முதல்ல போய் யோகி கிட்ட சொல்லுவோம். மேடம்க்கு ஃபோன் பண்ணிடுவோம். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், டீட்டெயிலாம் கண்டுபிடிச்சாச்சு மேடம். என்ன சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல, எங்க இருந்து சொல்றாங்கங்கிறது தான் முக்கியம், அப்படிதானே? புரியல மேடம். அது புரிஞ்சா நீங்க ஏன் சீட்ல எல்லாம் இருப்பீங்க? சரி, அந்த டீடைல்ஸை நீங்களே எடுத்துக்கிட்டு உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. ஓகே மேடம். ஆ, சொல்லுங்க மேடம். உங்க ஒய்ஃபை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. நீங்க உடனே கிளம்பி என் ஆபீஸ்க்கு வரீங்களா? மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ so மச். இருக்கட்டும் சிவா, நீங்க நேர்ல வாங்க. தோ உடனே வரேன் மேடம். ஆ, மனைவி இப்படி கண்மூடித்தனமா நேசிச்சா எந்த மனைவியும் தான் புருஷனை விட்டு போக நினைக்க மாட்டா. இந்த உலகத்துல தப்புகளும் குறையும், எங்களுக்கும் வேலை இருக்காது. கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டப்பா. என் சக்தியை என்னை காட்டிட்ட. என் சக்தியை நான் பார்க்க போறேன், என் குழந்தையை நான் பார்க்க போறேன். இது எல்லாமே உன்னோட சக்தி தான். மனைவியை பிரிஞ்சா எவ்வளவு வலி நான் அனுபவிச்சிட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட என் மனைவியை நான் பிரிய மாட்டேன். என் வாழ்நாள் முழுக்க நான் என் மனைவியை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். செத்தாலும் நான் அவ கூட தான் சாவேன். Because I love her.